இந்த வாரம் சண்டே பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப நார்மலாக தான் இருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு கேக் ஆர்டர் இருந்தது, என்கேஜ்மெண்ட் கேக்கு. அது வந்து ஈவினிங் 7 மணிக்குள்ளே டெலிவரி கொடுக்கணும். அதனால் காலையிலே வந்து மாலுக்கு கிளம்பி டீ மட்டும் குடிச்சிட்டு கேக்குக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிறதுக்காக கிளம்பிட்டோம். எங்கள் ஊரில் எத்தனை பேக்கிங் ஷாப் இருந்தாலும் நான் போய் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் திங்ஸ் வாங்குவேன். எனக்கு அங்கே தான் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். அப்படியே பேக்கிங் திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு ஹஸ்பண்டுக்கு முடி வெட்டணும்னு சொன்னாங்க. அதனால் செவ்வாப்பேட்டுக்கு போய் முடி வெட்டிட்டு வந்துட்டோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையிலேருந்து சமைக்கவே இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா காலையில் தான் கேக் ஆர்டரே சொன்னாங்க, கன்ஃபார்ம் பண்ணாங்க. அதனால் அவசர அவசரமாக போய் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு காலையிலேருந்தே ஸ்பாஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணி கேக்கை வந்து செய்ய ஆரம்பித்தாச்சு. கரெக்டாக 5:30 மணிக்கெலாம் வந்து கேக் செஞ்சு முடிச்சிட்டேன். இதுக்கு மேலே தான் போய் கேக்கெல்லாம் டெலிவரி கொடுத்துட்டு வந்து தான் நம்ம எதாவது சமைக்கணும். இந்த கேக்கை பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்கு தான் வந்துட்டு கொடுக்க போகிறோம். கஸ்டமர் அங்கே தான் இருக்காங்க, அங்கே தான் ஃபங்க்ஷனு. வாங்க இப்போ இந்த கேக்கை எங்கே டெலிவரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த கேக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.